பிரைஸ் தி லார்ட். இந்த மார்ச் மாதத்தில் 31ஆம் தேதியாகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். The Gospel Book of Matthew chapter 8 verse 26. அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? அநேக நேரங்களில் இந்த சம்பவத்தை நம்ம தியானித்தரணும். இன்றைக்கு கர்த்தர் இன்னைக்கு நம்மளோடு இதன் மூலமாய் பேசுகிறதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் படகுல ஏறி அவர்கள் அப்படியாய் செல்லுகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூழ்கப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். ஆமேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட படவில் இருக்கிறார். இவங்கெல்லாம் யாரு? இந்த சீஷர்கள். இதில் அநேகர் நல்ல மீனவர்கள், நல்ல ஃபிஷர்மேன். அப்போ அவங்களுக்கு இந்த காற்று, புயல் காற்று, இதெல்லாம் எத்தனையோ தடவை அவங்க சந்தித்திருக்க கூடும். அவங்க பிறந்ததே இந்த படகுல தான் இருந்திருக்கும் இல்லையா? அப்போ அவர்களுக்கு எவ்வளோ முறைகள் இந்த மாதிரியான காற்று, இந்த மாதிரியான சூழ்நிலைகளை அவர்கள் சந்தித்திருப்பார்கள். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பயம் இல்லையா? இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அவர்கள் பயந்து ஆண்டவரை சொல்லுகிறார்கள். ஆண்டவர் தூக்கமாக இருக்கிறார். அவங்க ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ண நினைக்கல. ஆனால் அந்த சூழ்நிலை அப்படி இருக்கிறதுனால அவங்க பயந்து போய் என்ன செய்கிறாங்க? ஆண்டவரை எழுப்புறாங்க. ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோம், எங்களை ரட்சியும், எங்களை காப்பாற்றுங்க, நாங்கள் மடிந்து போகிறோம். உடனே இயேசு என்ன சொல்கிறாரு? அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள்? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து இதே தான் சொல்கிறார். அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள்? பயத்தோடு இருக்கிறீங்களா? விசுவாசம் குறைவாய் காணப்படுகிறதா? சூழ்நிலை, ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை கூட இப்படி ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். ஒரே காற்று கடலும் கொந்தளிக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து, என்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணாங்களாம்? காற்றையும் கடலையும் அதட்டினார். அவர் அதட்டின மாத்திரத்தில் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஒரு சூறாவளி காற்று அப்படி யோசித்து பாருங்க, எப்படி இருக்கும்? பயங்கரமான குழப்பம், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஒரே சத்தம், ஒரே காரிருள் இல்லை? அதுதானே புயல் காற்று. அப்படின்னா அப்படி பயங்கரமாக காற்று வீசுது, எல்லாம் அசையுது, எல்லாம் பறக்குது. அப்படி மனதில் ஒரு பயம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு யாரெல்லாம் இருக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சூறாவளி அடிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? உங்களுடைய படகுல இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு இருக்கிறாரா? ஒருவேளை சில நேரத்தில் ஆண்டவர் தூங்குகிறது போல தெரியும், ஆண்டவர் அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியும். புயல் காற்று வரும்போது ஆண்டவர் அங்கே தூங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னு பார்க்குறோம். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கூட இயேசு நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் ஆண்டவர் அமைதியாக மௌனமாக எதுவுமே பேசாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு என்ன வருது? பயம் வருது இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்றார், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏன் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார், எத்தனையோ அதிசயங்களை செய்திருக்கிறார். இதற்கு முந்தின சூறாவளி காற்றை கர்த்தர் அதட்டினார் அல்லவா? உங்களுடைய வேலை ஸ்தலத்திலேயோ, இல்லை உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களிலேயோ, குடும்ப சூழ்நிலைகளிலேயோ, கடன் பிரச்சனையிலேயோ, இல்லை விசா ரிலேட்டடான காரியங்களோ, இல்லை சரீர பிரகாரமான வியாதிகளின் சூழ்நிலைகளில்
எத்தனையோ புயல் காற்று அடித்தது உண்டு. அந்த நேரத்தில் எல்லாம் இயேசு அது எல்லாவற்றிலிருந்து நம்மளை தப்புவித்து நடத்தினார் அல்லவா? அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அற்ப விசுவாசிகளே, ஏன் விசுவாசிக்காமல் இருக்கிறீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லை? ஏன் உங்களுடைய விசுவாசம் குறைவாய் காணப்படுகிறது? ஏன் பயப்படுகிறீர்கள்? இயேசு நம்ம கூட இருக்கும்போது நம்மளை ஏதாவது அணுக முடியுமா? ஏதாவது ஒன்று நம்மளுக்கு நேரிடுமா? நம்மளை சேதப்படுத்துமா? அன்றைக்கி அந்த கப்பல் மூழ்கினா யாரும் மூழ்கி போகணும்? இயேசு கிறிஸ்துவும் மூழ்கணும். அது நடக்குமா? நடக்கவே நடக்காது. ஆமென். ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏன் பிரியமானவர்களே பயப்படுகிறீர்கள்? எதனால் உங்களுக்கு பயம் வருகிறது? இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே. இன்னைக்கு ஒருவேளை என் படகுல இயேசு லிட்ரலாக இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஜீசஸ் அவருடைய நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் என்ன சொன்னார்? இதோ நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. எங்கே அந்த அதிகாரம் இருக்குது? இயேசு கிறிஸ்து என்ற அதிகாரம். அன்னைக்கு பேதுரும் யோவான தேவாலயத்துக்கு போகும்போது ஒரு சப்பானியாய் கிடக்கிற ஒரு மனுஷனை பார்த்து அவங்க சொல்கிறாங்க, பொண்ணும் வெள்ளியும் எங்ககிட்ட இல்லைப்பா, ஆனால் எங்ககிட்ட இருக்கிறத உனக்கு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்திலே நீ என்ன செய், எழுந்து நட. உடனே அவன் எழும்பி நடந்து குதித்து எழும்பினான். அல்லேலூயா. இப்போ நமக்கு என்ன இருக்குது? அதிகாரம் இருக்குது. என்ன அதிகாரம்? நம்ம ராஜாக்கள் அல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா நாமத்துக்கும் மேலான அந்த நாமம், அந்த இயேசுவின் நாமத்தினாலே நம்மளை சூழ்ந்திருக்கிற புயல் காற்றை நம்ம அதட்ட முடியும். அதட்டலாம். rebuked the winds and the sea. ஆண்டவர் அதை அதட்டினார். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் உங்களை சூழ்ந்திருக்கிற அது வியாதியாக இருக்கலாம், அது பண பிரச்சனையாக இருக்கலாம், அதை நீங்கள் அதட்டுங்க இயேசுவின் நாமத்தில். இந்த வியாதியினுடைய வேர் என்னுடைய குடும்பத்தை விட்டு அகன்று போவதாக இயேசுவின் நாமத்தில் நான் அதட்டுகிறேன்னு சொல்லுங்க. ரிபியூக் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு ரிபியூக் பண்ணி ஜெபிக்கிறதுக்கு பயம். இன்னைக்கு அநேகருக்கு கட்டி ஜெபம் பண்ணா பயம். என்ன பயம்னா, கட்டி ஜெபம் பண்ணா பிசாசு ஏதாவது நம்மளை பண்ணிடுவான். பிரியமானவர்களே, பிசாசை கட்டுறதுக்கு தானே ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு பிசாசு நிறைய பேருக்குள்ள ஒரு பயத்தை கொடுத்துருக்குறான். அப்படியெல்லாம் நம்ம ஜெபித்தா நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும். அவங்களுக்காக நம்ம கட்டி ஜோமனா அதே பிரச்சனை எனக்கு வந்துடும். இந்த பயம்தான் இன்னைக்கு அநேகருக்கு ஒரு கண்ணியாய் காணப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணி. இன்னைக்கு ஒரு சாட்சி சொல்லிட்டா, ஒரு ஆண்டவர் செய்த நன்மையை நான் சாட்சியாக சொல்லிட்டா, சாட்சி சொன்னாலே எனக்கு ஏதோ பிரச்சனை வந்துடுது. இதெல்லாம் யாரோ விதைத்த விதைகள். இந்த களை என்ன செஞ்சிச்சுன்னா இன்னைக்கு ரொம்ப முளைச்சிருச்சு. ஓ, நீங்கள் சாட்சி சொன்னேன்ல நான், அதனால தான் மறுபடியும் எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு. நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போதே நினச்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? தவறான காரியங்களை நம்ம மனசில் இன்புட் பண்ணி வச்சுருக்கிறோம். இதுதான் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ்ஸ். இது நம்ம ஏன் நம்பணும்? ஒருவேளை இது அப்படி இருந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறாருன்ற ஏன் நம்பிக்கை நமக்கு வரமாட்டேங்குது? இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகளுக்குள்ள இந்த பயம் காணப்படுது. அவங்களுக்காக நான் இப்படி பைண்ட் பண்ணி ஜெபம் பண்ணிட்டேன்னா, பிசாசை நான் அதட்டி ஜெபம் பண்ணேன்னா, அதுக்கெலாம் எனக்கு இன்னும் தகுதி இல்லை, அதுக்கெலாம் நான் இன்னும் ரெடி இல்லை, அதனால் அவன் என்னையும் அட்டாக் பண்ணிடுவான். அவன் நம்மளை அட்டாக் பண்ண ஒன்றுமே இல்லை. இயேசுவின் ரத்தத்தினால நம்மளை கவர் பண்ணியிருக்கிறாரு. நம்ம சுய பலத்தில் நம்ம நிற்கலையே, இயேசுவினுடைய அதிகாரத்தை அல்லவா நம்ம யூஸ் பண்ணுகிறோம். பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்போது நம்ம ஏன் பயப்பட வேண்டும்? பாவம் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் நம்ம பயப்படணும். நம்ம பாவம் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா நம்ம ஏன் பயப்படணும்? பிசாசுக்கு நமக்கு மேலே ஒரு அதிகாரமும் இல்லை. இயேசு தன்னுடைய அதிகாரத்தை நமக்கு, இயேசுவின் நாமத்தில் நாம் காற்றையும் கடலையும் அதட்ட முடியும். பிசாசை கட்டி நம்ம ஜெபிக்க முடியும். அந்த பிசாசை பார்த்து நம்ம ரிபியூக் பண்ணுகிற அதிகாரத்தை ஜீசஸுடைய நேமில் நம்ம பெற்றிருக்கிறோம். நம்மளா பார்த்து பிசாசு போன்னு சொன்னால் போக மாட்டான். ஆனால் இயேசுவின் நாமத்தில் போன்னு சொன்னால் அவன் போய் தான் ஆகணும் இல்லை? அப்போது நம்மளுக்கு ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள்? நீங்கள் என்ன பயப்படுறீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது? பயத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி தவறான காரியத்துக்கு நம்ம இருதயத்தில் இடம் கொடுக்கக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுகிறவர்களோடு நம்ம இணையவும் வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை கர்த்தர் கூட இருக்கிறார்.
என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு அந்த பயத்தை எல்லாம் உதறி போட்டு, எப்படிப்பட்ட சூறாவளி காற்று நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அதை நான் அதட்டுகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அது எல்லாம் அமைதல் உண்டாயிற்று. அங்கே ஒரு அமைதி உண்டாகும். உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சூறாவளி அடிக்கிற மாதிரி இருக்குதா, இயேசுவின் நாமத்தில் அதை அதட்டி ஜெபம் அதிகமாய் ஜெபிங்க. ஆண்டவர் அமைதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. மத்தேயு 8:26 அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?